மதுரையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சிலம்பம் போட்டியில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வந்த நிலையில் சிலம்பம் விதி தெரியாத நடுவரை நியமித்துள்ளதாக பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், கள நிலவரம் என விரிவாக வழங்கலாம். போட்டிகள் இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு பிரிவின் கீழ் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அந்த முதலமைச்சர் கோப்பைக்காக நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் பிரிவில் பங்கேற்பதற்காக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று காலை முதல் இங்கு வந்திருக்கிறார்கள். காலை 6 மணி முதல் இவர்கள் இந்த பகுதியில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போட்டிகள் தற்போது வரை அந்த சிலம்பம் போட்டி மட்டும் இன்னும் துவங்காமல் இருந்து வருகிறது. இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், முறையான அந்த பயிற்சி இல்லாத சிலம்பம் அந்த நடுவரை நியமிக்காமல் இந்த விளையாட்டு தொடர்பாக இந்த சிலம்பம் விளையாட்டு தொடர்பாக எந்த விதமான முன்ன அனுபவம் இல்லாத ஒருவரை இந்த நடுவராக நியமிப்பதன் காரணமாக அதனால் எங்களது எதிர்கால அந்த படிப்பு மற்றும் எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் என தெரிவித்து தற்போது இவர்கள் அந்த காத்திருப்பு போராட்டத்தில் அந்த மாணவ மாணவிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த மாணவ மாணவிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காலை முதல் இவர்களுக்கு தேவையான அந்த கழிப்பறை மற்றும் உணவு உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் செய்து தரப்படவில்லை எனவும் அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த மாணவிகளின் பெற்றோர் நம்மிடம் இருக்கிறாங்க, உடனே கேட்கலாம். இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான இங்கே பாதிப்புகளை சந்திக்கிறீங்க, இப்போ காவல்துறை தரப்பில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க, இந்த போட்டி தொடங்குவதற்கு எதனால தாமதமாகுது? சார், நான் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா பிபிஓலத்துலேருந்து வரேன். என் பிள்ளை 6-7 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டாங்க. 6-7 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. உள்ள பேரண்ட்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இங்கே எங்கேயுமே பாருங்கள் தண்ணியே கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. பேரண்ட்ஸும் உள்ளே வரக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. இதை அப்புறம் நாங்கள் என்ன செய்ய, பேரண்ட்ஸும் வரமாட்டோம், தண்ணி இல்லை, உள்ளேயே நாங்களும் வரக்கூடாதுன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ரெண்டாவது இதை விட முக்கியமானது என்னென்னா, விளையாட்டு தெரிஞ்ச ஆசிரியரை வச்சு இந்த பிள்ளைகளுக்கு இது பண்ணணும். அதை விட்டு பிடி டீச்சரை வச்சு நாங்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு கோச்சை வச்சு அவங்க எல்லாமே பண்ணணும். ஒரு கோச் அதாவது இந்த சிலம்பம்னா என்ன அப்படின்ற தெரிஞ்சவங்களை வச்சு நாங்கள் நடத்த சொல்கிறோம். மற்றபடி நாங்கள் வேற எதுவும் சொல்லவே இல்லை சார். இதுதான் எங்களோட கோரிக்கை. அவங்ககிட்ட இப்போ அனுபவம் இல்லாத ஒரு பயிற்சி அந்த இல்லாத ஒரு நடுவரை வச்சு இந்த போட்டி நடத்துறதுனால உங்களோட பிள்ளைகள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கும்? குறிப்பாக அந்த மேற்படிப்புக்கான இதெல்லாம் பாதிக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஜாப் போகணும் அப்படின்னாலுமே கோட்டா கேட்காங்க. கோட்டா கேட்கறதுக்காக நீங்கள் இந்த பிள்ளை படித்தா ஒரு மார்க் கிடைக்கும் அப்படின்றக்காக தான் இதில் வருதுங்க. 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு இதில் மார்க் எடுத்தால் தான் போகணும் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கிறப்ப இவங்க ஒன்றுமே தெரியாதவங்களை கூட்டு இவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடையாது. இப்போ ஜெயிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வேல்யூ சர்டிஃபிகேட், அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு. மற்ற பிள்ளைங்க யார் பார்ட்டிசிபேஷன் பண்ணாலும் அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் கிடையாது சிஎம் ட்ராஃபியில். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வந்த பிள்ளைகளும் வீண் தானுங்களே சார். சிஎம் ட்ராஃபின்றது வேல்யூ தானே, அந்த பிள்ளைகளுக்கும் வீண் தான். அந்த பிள்ளைகளுக்கும் எதுவுமே இல்லாமல் சும்மா தான் நடந்துட்டு போகுதுங்க. கண்டிப்பாக அபிராமி, தற்போது இந்த பகுதியில் காவல்துறை அந்த அவர்களிடம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெற்றோர் மற்றும் அந்த மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்க. இப்போ இந்த நிலையில் இந்த மாணவிகளுக்கு தொடர்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒருவர் நம்மிடம் இருக்கிறாரு. இப்போ என்ன காரணத்தினால இந்த மாணவர்கள் இன்னும் அந்த போட்டியில் பங்கேற்காமல் இருக்காங்க? இன்னும் உங்களோட கோரிக்கைகள் என்ன? உயர்நீதிமன்ற வழக்குகளாக இருக்கின்ற மாதிரி சொன்னீங்க, அதை பற்றி மட்டும். உயர்நீதிமன்ற வழக்கில் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தகுதி வாய்ந்த நடுவர்களை வச்சு போட்டிகள் நடத்தணும்னு. இங்கே தகுதி வாய்ந்த நடுவர்கள் இங்கே கிடையாது. ஸோ சிலம்பத்தில் நடுவர்கள் பணியாற்றுகின்ற நடுவர்களுக்கு சிலம்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இங்கே இவங்க கடைபிடிக்கல. அதனால நாங்கள் பிளேயர்ஸ் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கல்ல, காவல்துறை என்ன சொல்ல வர்றாங்க? இந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் உங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறாங்களா? என்ன சார் சொல்ல வர்றாங்க? காவல்துறை சார்பாக நீங்கள் கோர்ட்டில் போட்டு பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் நடத்த விடுங்கன்றாங்க. அது அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன கிரீவன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. நாங்கள் கோர்ட் ஆர்டரில் தான் வந்தது. கோர்ட் ஆர்டரில் தான் அந்த தகுதியில்லா நபர்களை வச்சு நீங்கள் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கோர்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. மறுபடியும் நீங்கள் மேட்ச் நடத்திட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த வருஷமும் இதே தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வருஷம் வழக்குகள் போய் போராடணுன்ற மாதிரி இருக்குது. இப்போ போன வருஷமும் அப்படி தான் வழக்கு போட்டு தான் உள்ளே வந்தோம். தற்போது இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த மாணவியில் ஒருவர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கப்பா, காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி வந்தீங்க? இப்போ சாப்பாடு, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள்லாம் கொடுக்குறாங்களா? பள்ளி கல்வித்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க? உங்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா இல்லையாப்பா? இங்கே ரெஸ்ட் ரூம் அவ்வளோவா இங்கே எதுவும் இல்லை, தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று இங்கே பிளேயர்ஸ் எல்லாரும் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளவோ பேர் இங்கே ஸ்டேட் பிளேயர்ஸ் இருக்காங்க.
இவங்க வந்து ஸ்கூல் ரெஃப்ரீஸ் போட்ட ஸ்கூல் பிடிஸ் வந்து பார்த்தாங்கன்னா எங்களுக்கு அக்யூரேட்டாக பார்க்க மாட்டாங்க. எவ்வளவோ பேர் இப்போ 12th இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்க லாஸ்ட் இயரை மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்கு குவாலிஃபைடான ரெஃப்ரீஸ் வேணும். இன்னொன்று இங்கே ஏன் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வீடியோ எடுக்கிறது அப்போ அவங்களுக்கு ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுல என்ன தப்பு? அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோ எடுத்தால் எங்கிட்ட வந்து சண்டை போடுவீங்கன்னு தானே கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து அது வீடியோ எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் வேணும். இன்னொன்று ஸ்கூல் பிடிஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எத்தனை பேர் வந்து இத்தனை வருஷமாக எந்த பிடி வந்து ரெஃப்ரி பார்த்தாங்க? சிலம்பம் ரெஃப்ரி தான் எங்களுக்கு வேணும். அது ஒன்று தான் சார் எங்களுக்கு. கண்டிப்பாக அபிராமி, இந்த இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பேசின நாமளே வந்து கேட்டிருந்திருப்போம். இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான அந்த விளையாட்டு போட்டிக்கான கோப்பை ஒன்று இன்று முதல் 6 நாட்களுக்கு இந்த போட்டிகள் வந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த சிலம்பம் போட்டிக்கான அந்த பிரிவில் மட்டும் உரிய அந்த நடுவரை நியமிக்காமல் அந்த போட்டிகள் வந்து தற்போது வரை தொடங்காமல் காலை முதலே இந்த பகுதியில் வந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் தற்போது அந்த காவல்துறை வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறாங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள அந்த பணியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. சார், இப்போ காலை முதலே வந்து அந்த மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கான அந்த உணவு கழிப்பறை உள்ளிட்ட எந்த வசதி இல்லைன்றாங்க. உரிய நீங்கள் நடுவர் இல்லாமல் இந்த போட்டியை நடத்துறீங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ ஏன் பள்ளி கல்வித்துறை இது போன்ற ஆசிரியர்கள் வச்சு தான் அந்த போட்டியை நடத்துகிறோம். சரியான நடத்துகிறோம். துவங்கும் பொழுது இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வசதி இல்லை வைக்கல அப்படின்னு சொல்லி காலையில் 7 மணிலேருந்து வெயிட் கேட்டகரி போட்டு ஃபிக்ஸஸ் போட்டு முதல் போட்டி ஆரம்பித்தோடனே இவங்க வந்து நடத்தக்கூடாது, இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இது அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் போட்டி எல்லாமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சரியான முறையில் அவங்க எங்களுடைய அதிகாரிகள் என்ன வழிகாட்டுதல் இருந்தாலும் அதன்படியே நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய கோரிக்கை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. நீங்கள் இந்த போட்டிகள் வந்து தொடங்கிட்டோம்னு சொல்கிறீங்க. அந்த சிலம்பத்துக்கான பயிற்சி இல்லாத ஒரு பிடி மாஸ்டர் வச்சு தான் நீங்கள் நடத்துறீங்க. அதனால வந்து எங்களோட எதிர்காலம் வந்து அந்த மேற்படிப்பு எல்லாமே பாதிக்கப்படும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அனுபவமுள்ள ஆசிரியர்களை வச்சு தான் பண்ணிக்கிருக்கோம். உடற்கல்வி ஆசிரியர்களில் அனுபவமுள்ள ஆசிரியர்களை வச்சு தான் இதை பண்ணிக்கிருக்கோம். அதை பற்றி தான் போட்டு கொடுக்கும். சரிங்களா? ஏற்கனவே இங்கே வந்து எஸ்டிஏடியிலேருந்து ட்ரெயின் பண்ண ஆசிரியர்களை வச்சு பண்ணுறாங்க. சரிங்களா? எஸ்டிஏடி என்ன இவங்க அசோசியேஷன்ல தான் வந்து ட்ரைனிங்கே கொடுத்தாங்க. எங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு இவங்க அசோசியேஷன்ல வந்து ட்ரைனிங்கே கொடுத்தாங்க. சரிங்களா? அவங்க ட்ரைனிங் பண்ண டீச்சர்ஸ் தான் வச்சு நாங்கள் பண்ணுறோம். சார், இப்போ போட்டிகள் தொடங்கிட்டுன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தற்போது இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய அந்த நடுவர்களுக்கு வந்து அந்த 4 வீடு 8 சிலம்பம் பற்றியான எந்த ஒரு புரிதலுமே சொல்றாங்க. அந்த புரிதல் வந்து இது தொடு போட்டி தான். இது வந்து இண்டிவிஜுவல் போட்டி. தொடு போட்டிக்கு அனுபவம் போதும். இது அதாவது பாடங்கள் இருக்கு. வாரல், வெட்டு, குத்து, அறுப்பு, வீச்சு, சரிங்களா, செண்டிப்பு. இது வந்து அந்த போட்டியை இன்னைக்கு நடத்தலை. அந்த போட்டிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னைக்கு தொடு போட்டி தான். சரிங்களா? யார் தொடு, எங்கே தொட்டால் எங்கே பாயிண்ட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்றாப்புல தான் நடத்துகிறாங்க. இங்கே தொட்டால் அங்கே பாயிண்ட்டுன்னு எங்கள் பிடிஸ் கை தூக்குவாங்க, ஃப்ளாக் தூக்குவாங்க, அதுக்கு மார்க் போடுவாங்க. அந்த மார்க்கை நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் நடக்க போகுது. இதை நாங்கள் ஒளியும் மறைச்சு இங்கே கதவு பூட்டிட்டுலாம் நடத்தலை. அவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? சார், இந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான நடைபெறக்கூடிய இந்த விளையாட்டு போட்டியில் சிலம்பம் போட்டியை வந்து பெயரளவிற்கு மட்டும்தான் நீங்கள் வந்து நடத்துறீங்க. உரிய வந்து அந்த வழிகாட்டு முறைகள் வந்து நீங்கள் பண்ணலன்றதை வந்து இது சொல்கிறாங்க. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தின் அந்த வழக்கின் அடிப்படையிலையும் இந்த உரிய நீங்கள் அந்த இதுகளை வந்து திட்டமிட்டு பண்ணலன்ற மாதிரி. இல்லை சார், எங்கள் பிடிசி காலையில் 7 மணிக்கே வந்து வெயிட்டு போட்டு எல்லாம் இருக்கோம். இந்த வெயிட்டு போட்டுக்கும்போது இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கள, அவங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் பிடிசி எப்படி நடந்துக்கிட்டோம்னா அவங்ககிட்ட கேளுங்க. அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. காலையில் 7 மணிலேருந்து நாங்கள் நடந்துக்கிருக்கோம். அந்த பேரண்ட்ஸில் கேளுங்க. அவங்க எப்படி நடந்துக்கிட்டோம், நாங்கள் எப்படி நடந்துக்கிட்டோம், அவங்களை எப்படி அசம்பிள் பண்ணோம், எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அந்த மாணவிகள் பெற்றோர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இப்போ சரியான விகித அந்த முறையின் அடிப்படையில் தான் நாங்கள் சட்டப்படி தான் அந்த பணிகளை மேற்கொள்கிறோம். அந்த விளையாட்டு போட்டி நடத்திக்கிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட குற்றச்சாட்டு என்னங்க சார்? இப்போ ஒன்றுமே இல்லை சார். பிடி சார் தான் சார் இருக்காங்க. அவங்க 2 சார் கையில் கம்பை கொடுத்து இப்போ சண்டை போட சொல்லுங்க. 16 வீடு 4 வீடு அவங்கள போட சொல்லுங்க. நாங்கள் எங்கள் பிள்ளை நாங்கள் விளையாட வரோம் சார். எல்லா பிள்ளைங்க இங்கே பாருங்க, எத்தனை பிள்ளை உட்காந்து தள்ளிப்போங்க, தள்ளிப்போங்க. எத்தனை பிள்ளை இங்கே உட்காந்துருக்குன்னு பாருங்க சார். இப்போ 2 மாதம் எத்தனை மாதம் ரெஃப்ரி போகிறாங்க. அவங்க நடத்துறேன்னு சொல்றாங்க சார். இப்ப எத்தனை பிடி சார் இருக்காங்க, அத்தனை சார் சுத்த சொல்லுங்க சார். கம்பு நான் தானே சார், ஒரு பொம்பளை பிள்ளை கம்பு நான் தானே சார். அவங்க சுத்த சொல்லுங்க சார். என் பிள்ளைல அம்பட்டி அவங்க சுத்த சொல்லுங்க சார். என் பிள்ளைல அம்பட்டி நான் விளையாட வரேன் சார். இப்ப வந்து 2 மாசம் சண்டை போட சொல்லுங்க சார். இப்ப தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை விளையாடுற பிள்ளைய இது வாழ்வாதாரத்துக்காண்டி விளையாடுற பிள்ளைய விளையாடுறதுக்காண்டி என் பிள்ளைய விளையாடுறது
2 மாசத்துல வந்து நாங்க விளையாட சொல்லுங்க சார். 2 மாசத்துல வந்து விளையாட சொல்லுங்க சார். கண்டிப்பாக அபிராமி, தற்போது இந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மதுரை அந்த எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் அந்த எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் அந்த பல்வேறு பிரிவுகளின் கீழான அந்த விளையாட்டுப் போட்டிகளில் குறிப்பாக சிலம்பம் போட்டியில் பங்கேற்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் அந்த சிலம்பம் உரிய பயிற்சி பெற்ற நடுவரை வைத்துதான் இந்த போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் எனவும், இந்த போட்டியில் பங்கேற்று நாங்கள் வெற்றி பெறும்போது எங்களுக்கு வந்துட்டு அந்த சான்றிதழ் கேடயம் மற்றும் பரிசோகை கிடைப்பது எங்களுக்கு முக்கியமில்லை, எங்களுடைய எதிர்காலமான இருக்கக்கூடிய மேற்படிப்பு அந்த பட்டப்படிப்பு உள்ளிட்ட அதன் மூலம் எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளிலும் இதற்கான வந்து அந்த சலுகைகள் கிடைக்கும் என்பதும், இதுபோன்று அந்த தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு இந்த உரிய வழிகாட்டின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்படாதால் எங்களது வாழ்வாதாரமும் அந்த எதிர்கால அந்த படிப்பு மற்றும் அனைத்தும் பாதிக்கும் எனவும் அந்த குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி தற்போது அந்த தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரைக்கும் அந்த போட்டிகள் வந்து இன்னும் தொடங்கப்படாமல் உள்ளது. அபிராமி, கள நிலவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.